Good morning dear 10th students. Science la 5th lesson பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். Sounds, acoustics. அதில் 4 பார்ட் பார்த்துருக்கோம். 5th பார்ட் பார்க்கலாம். இதில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் சவுண்ட். ஒலி எதிரொலிக்கும் பொழுது அதை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், அது நமக்கு எந்தெந்த வகையில் பயன்படுதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப்லர் எஃபெக்ட். நீங்கள் கூட இந்த டாப்லருங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. டாப்லர் ஸ்கேன் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டாப்லர் எஃபெக்டை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். மெஷரிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் பை எக்கோ மெத்தட்ஸ். இந்த எக்கோ மெத்தடை வச்சு எப்படி ஒரு சவுண்ட் வேவோடைய வெலாசிட்டியை பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. அப்பரட்டஸ் ரெக்வயர், நமக்கு தேவையான அப்பரட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் பல்சஸ், ஒளியை எழுப்பக்கூடிய ஒரு ஒளி மூலம். ஏ மெஷரிங் டேப், அளக்கக்கூடிய ஒரு அளவு நாடா அல்லது மீட்டர் ஸ்கேல் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஏ சவுண்ட் ரிசீவர், சவுண்டை கேட்கக்கூடிய பெறக்கூடிய ஒளி ஏற்பான், ஒளியை பெறக்கூடிய ஒரு ரிசீவர். அண்ட் ஏ ஸ்டாப் வாட்ச், ஸ்டாப் கிளாக், ஏதாவது ஒரு உடனடியாக நிறுத்தக்கூடிய மைன்யூட்டாக அளக்கக்கூடிய ஒரு ஸ்டாப் வாட்ச். இது 4 இருக்கணும். சவுண்ட் எழுப்பக்கூடிய ஒளி மூலம், அதுக்கடுத்து லென்த் அளக்கக்கூடிய ஒரு மெஷரிங் டேப், அடுத்து சவுண்ட் ரிசீவர் அண்டு ஸ்டாப் வாட்ச். ப்ரொசீஜரில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துருவோம். மெஷர் த டிஸ்டன்ஸ் டி பிட்வீன் த சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் பல்சஸ் அண்ட் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் யூஸிங் த மெஷரிங் டேப். ஒளியை எழுப்பக்கூடிய இடத்திற்கும், அதாவது ஒளி எதில் பட்டு திரும்பி வருது, எக்கோ ஆகுதுல்ல, அதோடைய அந்த சுவருக்கு இடைப்பட்ட தொலைவை அளந்துக்கணும் டேப்பை வச்சு. நம்ம எப்படி அளந்தாலும் என்னது, அதை நம்ம 2Dன்னு என்ன பண்ணுவோம், எடுத்துக்கிடுவோம். இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு டி, வர்றதுக்கு ஒரு டி, அப்போ என்னது 2Dன்னு நம்ம அளந்துக்கலாம், அந்த நீளத்தை அளந்துக்கலாம். செகண்ட் பாருங்க, த ரிசீவர் இஸ் ஆல்சோ பிளேஸ்ட் அட்ஜஸ்டன்ட் டு த சோர்ஸ். எ சவுண்ட் பல்சஸ் இஸ் எமிட்டட் பை த சோர்ஸ். அந்த ரிசீவரை அந்த சவுண்ட் ஆஃப் த சோர்ஸ் எங்கே சவுண்டு வருதோ அது பக்கத்துலேயே வச்சிடறோம். ஏ சவுண்ட் பல்சஸ் இஸ் எமிட்டட் பை த சோர்ஸ். அப்போ என்ன பண்ணுறோம், அப்போ அந்த ஒலிப்பானை அல்லது நம்ம என்ன பண்ணுறோம், பேச வைக்கிறோம், அது பக்கத்துலேயே ரிசீவர் வச்சிடும். ஏன் இங்கேயே வைக்கிறோம், ஆப்போசிட்டில் தான் சார் வைக்கணும் அப்படின்னா, இங்கேருந்து போகுது, சோற்றில் மோதுது, திரும்பி வர்றதை கேட்கணும்னா அப்போ தான் எதிரொலிப்பு கேட்கும். நல்லா கவனிங்க, சோத்தில் போய் வச்சோம்னா அங்கேயே போகிறதுக்கு மட்டும் தான் கேட்கும், அது திரும்பி வர்றது தான் எக்கோ. நம்ம எக்கோ சிஸ்டத்தை தான் என்ன பண்ணுறோம், இதோட வெலாசிட்டியை பார்க்குறோம். அதனால் ஒளி மூலத்திலேருந்து போகக்கூடிய ஒளியானது சோற்றிலோ அல்லது ஏதோ தடைப்பொருளோ பட்டு திரும்பி அந்த ஒளி எழுப்பக்கூடிய இடத்துக்கே வரணும்னா அப்போ ரிசீவர் எங்கே வைக்கணும், ஒளி மூலத்துக்கு பக்கத்தில் தான் வைக்கணும். அதான் அவங்க சொல்கிறாங்க, த ரிசீவர் இஸ் ஆல்சோ பிளேஸ்ட் அட்ஜஸ்டன்ட் டு த சோர்ஸ். சோர்ஸுக்கு பக்கத்திலேயே, ஒளி எழுப்பக்கூடிய அந்த ஒளிப்பானுக்கு பக்கத்திலே வச்சோம்னா தான் போயிட்டு திரும்பி வரக்கூடிய ஒளியை நம்மளால ரிசீவ் பண்ண முடியும். The stopwatch is used to note the time interval between the instant at which the sound pulses is sent and the instant at which the echo is received by the receiver. Note the time interval as t. போயிட்டு திரும்பி வரக்கூடிய டைம் இன்டர்வலை நம்ம என்ன பண்ணணும், அளந்துக்கணும். எப்படி, ஒளி எழுப்பக்கூடியதுலேருந்து போயிட்டு அந்த சுவர் தடைப்பொருளை மோதி திரும்பி வர்றதுக்கான கால அளவை என்ன பண்ணணும், நம்ம நோட் பண்ணிக்கணும். அதுதான் அது டி. ஒளிப்பான்லேருந்து ஒளி எழுப்பி இங்கேருந்து போயிட்டு சுவரில் மோதி ரிசீவருக்கு வந்து கேட்குது பாருங்க, அந்த மொத்த டைம் இன்டர்வல் தான் டி. ஒளிப்பான் எழுப்புற ஒளியை மட்டும் குறிச்சக்கூடாது, போயிட்டு திரும்பி இந்த ரிசீவரில் வர்றதுக்கான டைம் இன்டர்வல் கால இடைவெளியை குறிச்சுக்கணும். Repeat the experiment for 3 or 4 times. The average time taken for the given number of pulses is calculated. இந்த சோதனையை 3-4 டைம் செய்யுங்க. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா டைம் இன்டர்வலை நோட் பண்ணுறது தான். ஏன்னா எங்கேருந்து போயிட்டு மோதி திரும்பி வருதுங்கிறத ஒரு மீட்டர் ஸ்கேலை வச்சு அளந்தரலாம், ஒரு அளவு நாடாக வச்சு அளந்துடலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சோர்ஸ்லேருந்து ஒரு மீட்டர் ஸ்கேலை பிடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு அளந்தலாம், லென்த்தை வந்து கரெக்டாக அளந்துட முடியும், பெரிய மாற்றம் இருக்காது. ஏன்னா ஸ்பீக்கர் வச்ச இடத்துக்கும் எங்கே எக்கோடைய தடவைப்பொருள் இருக்கோ அதை போய் என்ன ஈஸியாக அளந்துடலாம். அப்போ டிஸ்டன்ஸ் அளக்கிறது பெரிய தவறு நடக்க வாய்ப்பு இல்லை. எதில் தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது, ஒளி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து
ரிசீவர் திரும்பி பட்டு திரும்பி வர்றதுக்கான அந்த டைமை நோட் பண்ணுறத தெளிவாக நோட் பண்ணாவே வெலாசிட்டி ஆஃப் த லைட் சவுண்டை பார்த்துடலாம். எப்படி? வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் ஈக்குவல் டு த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை சவுண்ட் பை டைம். அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை சவுண்டு டிஸ்டன்ஸை அளந்துடலாம். டைமை போட்டிங்கன்னா வெலாசிட்டி கிடச்சிரும். ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். வாங்க அதான் அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க. கால்குலேஷன் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். The sound pulse emitted by the source travels total distance of 2d while traveling from the source wall and then back to receiver. The time taken for this has been observed to be t. Hence the speed of sound was given by speed of sound equal to distance traveled by time taken. இதை 2d ஏன் கொடுத்துருக்குன்னா சோர்ஸ்லேருந்து தடைப்பொருளுக்கு ஒரு t, தடைப்பொருள்லேருந்து மறுபடியும் ரிசீவர் சோர்ஸுக்கு பக்கம் வச்சுக்கணும் ரிசீவர் அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் டி. டிஸ்டன்ஸ் ப்ளஸ் டிஸ்டன்ஸ் 2 டிஸ்டன்ஸ் டிவைடட் பை போயிட்டு திரும்பி வந்து மொத்த கால அளவு டி. சார் இதை ஏன் சார் 2Tன்னு போடக்கூடாதுன்னா நம்ம என்னது டைம் இன்டர்வலாக அளக்குறோம். புரிஞ்சுக்கிங்களா? போயிட்டு திரும்பி வந்து கேட்டால் தான் அதுக்கு பேர் எக்கோ. போயிட்டு வர்றதுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு பேர் அதுக்கு எக்கோ கிடையாது. போயிட்டு தடைப்பொருளில் மோதி திரும்பி வந்து நம்ம கேட்டதுக்கு பேர் தான் என்னது எக்கோன்னு சொன்னோம். அப்போ மொத்த டைம் இன்டர்வல் டி. நெக்ஸ்ட் பாருங்க, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் சவுண்ட். இந்த ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி வருது இல்லை, அதற்கான ஒரு பொருளில் பட்டு திரும்பி போகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த பண்பு இந்த பிரின்சிபல் எங்கெங்கெல்லாம் நமக்கு அப்ளிகேஷன்ஸாக யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுண்ட் போர்டு. திஸ் ஆர் பேசிக்கலி கர்வ்டு சர்ஃபேஸ். கான்கேவ் எப்படி இருக்கும்? குவிந்த பரப்பாக இருக்கும். இது கருவுனா வளைந்த பரப்பு. இந்த வளைந்த பரப்பு மேலே எப்படி இருக்கும்? கான்கேவ்னா குளிந்த பரப்பு, பள்ளம். நல்ல கவனி. கான்வெக்ஸ்னு போட்டுருந்தா குவிந்த பரப்பு. கான்கேவ்னா குழிப்பரப்பு, அதாவது தட்டோடைய உள்பகுதி, ஒரு குண்டானுடைய உள்பகுதி. வெளிப்பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கான்வெக்ஸ். கான்கேவ்னா குளிந்த குழி, குழினானது பள்ளமான. which are used in auditoria and halls to improve the quality of sound. ஒரு குளிந்த பகுதியை எங்க வடிவமைக்க போறோம்னு சொல்லியிருக்கு பாருங்க. This board is placed such that the speaker is at the focus of the concave surface. நல்லா நமக்கு தெரியுங்க. ஸ்பீக்கர் பார்த்துருக்கீங்களா? ஸ்பீக்கரில் வெளியில் மேக்னெட் இருக்கும். அந்த பள்ளமான பகுதியில் என்ன இருக்கும்? பேப்பர் ஒட்டி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எல்லா ஸ்பீக்கரும், டிவி ஸ்பீக்கராக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் ஸ்பீக்கராக இருக்கட்டும், எந்த ஸ்பீக்கர் எடுத்தாலும் பள்ளமான பகுதியில் தான் பேப்பர் ஒட்டி இருக்கும். அதான் சவுண்ட் போர்டுன்னு சொல்கிறாங்க. அந்த குழிவான பகுதியில் பேப்பர்ஸ் இருக்கும். அதோட அந்த சென்ட்ரு பாயிண்டில் என்ன இருக்கும்? மேக்னட்ஸ் இருக்கும். கான்கேவ் சர்ஃபேஸ் அவங்க சொல்கிறாங்க. These are basically curved surface which are used in auditorial and halls improve the quality of sound. அந்த ஆடிட்டோரியமும் இந்த குளிந்த பகுதியாக இருக்கும். This board is placed such that the speaker is the focus of the concave surface. ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க, கான்கேவ் சர்ஃபேஸ் இருப்பாங்க. நீங்கள் ஸ்பீக்கர் எந்த ஸ்பீக்கரை பார்த்தாலும் பெரிய ஸ்பீக்கர் பாக்ஸில் பார்த்தாலும் பள்ளமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸ்பீக்கர் பார்த்தீங்களா? நேராக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? பள்ளமாக இருக்கும். The sound of the speaker is reflected towards the audience, thus improving the quality of sound heard by the audience. என்ன பண்ணும்? இந்த மாதிரி குழியாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்? ஒரு இடத்துல ஒன்று போய் என்ன பண்ணும்? ஒளியை குவிக்கும். அப்போ ஒரு ஆடிட்டோரியத்தில் நம்ம மக்கள் எல்லாரையும் ஒரு குளிர்ந்த பகுதியாக வச்சுக்கிட்டோம்னா அவங்க எல்லாருக்கும் தெளிவான ஒளியை கேட்க வைக்கிறதுக்கு இது பயன்படும். அப்போது இந்த போர்டு எப்படி இருக்கும்? குழிவான பகுதியில் மேக்னெட் வைக்கப்பட்டு இருக்கும். அதனால இன்டென்சிட்டி கன்வர்ஜென்ட் ஆகும். அப்போ இன்டென்சிட்டியை தெளிவாக அந்த ஆடிட்டோரியத்தில் உள்ளவங்கள கேட்க முடியும். இதுக்கு என்னது? சவுண்ட் போர்டில் இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ் பயன்படுது. அடுத்து என்னது? ஏர் ட்ரம்பட். உங்களுக்கு தெரியும் ஏர் ட்ரம்பட்னா இந்த காது கேட்காதவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான கருவி. ஆரம்ப காலத்தில் எல்லாருமே இதை தெளிவான ஒலி கேட்க கொஞ்சம் காது மந்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு இது மிகப்பெரிய உதவியாக புரிஞ்சிச்சு. இந்த ஏர் ட்ரம்பட் இஸ் எ ஹியரிங் எய்டு which is useful by people who having difficulty in hearing. காது கேட்பதில் குறைபாடு உடையவர்களுக்கு இது மிகப்பெரிய உதவி புரிஞ்சிச்சு. In this device
ஒன் எண்ட் இஸ் வைட் அண்ட் அதர் எண்ட் இஸ் நேரோ. ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா கொஞ்சம் அகலமான பெரிய பரப்பாக இருக்கும், அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா குறுகலான பகுதியாக இருக்கும். The sound from the source fall into the wide end and are reflected by the walls into the narrow part of the device. ஒரு பகுதி அகலமான பகுதியாகவும் ஒரு பகுதி குறுகிய பகுதியாகவும் இருக்கும். இந்த அகலமான பகுதி அகண்ட பகுதியில் ஒளி அலைகள் விழும் பொழுது அது என்ன ஆகுது, குவிந்த பகுதிகளில் கன்வர்ஜென்ட் ஆகி தெளிவான ஒளியை காதுக்கு கொடுக்கும். This help is concentrating the sound and the sound enters the drum with more intensity. This enable a person to hear the sound better. அப்போ என்ன ஆகும், சவுண்டை அவங்களால பெட்டராக கேட்க முடியும். அப்போ இந்த என்னது ஏர் டம்பட்டில் ஒரு நேரோ என்று இருக்கும், ஒரு வைடு என்று இருக்கும். இந்த வைடான எண்டில் சவுண்ட் பட்டு நேரோ எண்டில் குவிக்கப்பட்டு தெளிவான ஒளியை அவங்களுக்கு அனுப்பும். இதுக்கு ரிஃப்ளெக்டிவ் சவுண்ட் பயன்படுது. நெக்ஸ்ட் பாருங்க, மெகாஃபோன். இந்த மெகாஃபோன்னா சின்ன மைக்கும் ஒரு கூம்பு மாதிரி வச்சுக்கிட்டு பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா, இந்த போராட்டத்துலலாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன கொஞ்சம் பேருக்கு பேசுறதுக்காக பயன்படுத்துவாங்க, கையிலே பிடிச்சிக்கிடுவாங்க, கையிலே பிடிச்சிட்டு மெகாஃபோனை வச்சுக்கிட்டு பேசுவாங்க, நல்லா அந்த உள்ளவங்களுக்கு நல்லா தெளிவாக கேட்கும். மெகாஃபோன் இஸ் ஹார்ன் ஷேப்டு டிவைஸ். ஹார்ன் ஷேப்டு எப்படி ஹார்ன் பார்த்துருக்கீங்களா? இந்த பால் காரெலாம் அடிப்பார்ல, ஒரு அவங்ககிட்ட அதில் அமுக்கணும்னா ஒளி என்ன பண்ணும், அடுத்த பக்கத்து விரிஞ்சு போகும் பார்த்தீங்களா? அதாவது ஒளி எழுப்பக்கூடிய இடம் குறுகியும் ஒளி வெளிச்செல்லக்கூடிய இடம் அகண்டும் இருக்கும் இல்லைங்களா? அதே தான் மெகாஃபோன். Megaphone is a horn-shaped device used to address a small gathering of people. கொஞ்சம் மக்களுக்கு அங்கே பேசுகிறதுக்கு கேட்கறதுக்கு பயன்படுது. இட் இஸ் ஒன் எண்ட் இஸ். இன்னும் சொல்லணும்னா அந்த ஊரில் இது வருவாங்க தெரியுமா, இந்த டூ வீலரில் அந்த துணி வாங்குறதுக்கு கேட்க வருவாங்க. பட்டு துணி இருக்கா, பழைய துணி, பட்டு துணி, கிழிஞ்சு போன துணியெல்லாம் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சும்மா டிவிஎஸ் கட்டு வருவாங்க. இந்த டிவிஎஸ் 50 வாங்குற ஆள் விற்கிற ஆளுகள்லாம் இதை கட்டிட்டு வரும் டிவிஎஸ் 50. அப்போ என்ன ஆகும், அந்த போகிற இடத்துல தெளிவாக கேட்கும். அந்த உள்ள வீடுகளில் அவங்க சத்தம் போடுறதுக்கு பதில் இதை பயன்படுத்துவாங்க. It is one end is wide and other end is narrow. When a person speaks at the narrow end, குறுகிய பகுதியில் பேசுனீங்கன்னா the sound of his speech is concentrated by the multiple reflection. பல்முக எதிரொலிப்பு, பன்முகம் அதிகப்படியான எதிரொலிப்பு அடையும் பொழுது from the walls of the tube, அந்த அகண்ட பகுதியில் சவுண்டு தெளிவாக எல்லாருக்கும் கேட்கும். ஒரு அந்த இடத்துல உள்ள 20-30 பேருக்கு நல்லா கேட்கும். Thus his voice can be heard loudly. லவுடாக நகம் கேட்கும் ஓவர் எ லாங் டிஸ்டன்ஸ், ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு. இது என்னது, மெகாஃபோன். அப்போ ஏர் டம்பர்ட்லையும் பயன்படுது, மெகாஃபோன்லையும் பயன்படுது, ஆடிட்டோரியத்துலையும் இந்த பயன்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப்ளர் எஃபெக்ட். The whistle of a fast moving train appears to increase in pitch as it approaches a stationary listener, and it appears to decrease as the train moves away from the listener. என்ன சொல்கிறாங்க, சிம்பிளுங்க. நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம், அப்போ ஒலி எழுப்பிக்கிட்டு ஒரு ட்ரெயின் நம்ம நோக்கி வருது. அப்போ நமக்கு என்ன நடக்கும், சவுண்டு இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா நம்மளை நோக்கி வருது. அதுக்கடுத்து ஒலி எழுப்பிக்கிட்டே வந்து அந்த ட்ரெயின் நம்மளை விட்டு போகுது, அப்போ என்ன ஆகும், சவுண்டு டிக்ரீஸ் ஆகும். அதான் சொன்னேன், the apparent changes in frequency was first observed and explained by the Christian Doppler. என்ன எதனால இந்த மாதிரி அது ஒரே மாதிரியான சவுண்டை தான் எழுப்பிக்கிட்டு வருது, நம்மளை நோக்கி வர்றதுனால நமக்கு சவுண்டு அதிகமாகுது, நம்மளை விட்டு போகிறதுனால சவுண்டு குறையுது மாதிரி ஆனால் அது எழுப்பக்கூடிய ஒளியோடைய அலையோடைய சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. நமக்கும் அந்த ட்ரெயினையும் பொறுத்து அந்த மாதிரி ஒரு மாற்றம் தோன்றுவதாக இருக்கிறது. அதை ஃபஸ்ட்டு ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணார், ஒருத்தர் அப்சர்வ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒரு எப்போ 1803 853 வாழ்ந்த கிறிஸ்டியன் டாப்ளர் அவர் சொல்கிறது தான் இது. பார்ப்போம் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்தவர், மேத்தமெட்டிஷியன், அவர் ஒரு கணிதவியலாளர், அண்டு பிசிக்ஸ், அவர் இயற்பியலாளரும் கூட.
He observed that the frequency of the sound as received by listener is different from the original frequency produced by the source of whenever there is relative motion between the source and the listener. இந்த மாதிரி இந்த ஒளியோட அதிர்வெண்ணில் ஏற்படக்கூடிய மாற்றமானது எதனால் ஏற்படுது? அந்த ஒளி மூலத்திற்கும் கேட்கக்கூடிய நபருக்கும் இடையே ஒரு சார்பு இயக்கம் உள்ள பொழுது, சப்போஸ் ஒரு சவுண்டு வந்து ஒரு ஊரில் பாடிக்கிட்டு இருக்கு, ஒரு கல்யாணத்துலேயோ காதுகுத்துலேயோ ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் பாடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து அதை நோக்கி கிட்ட போனீங்கன்னா ஆகும், சவுண்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கல்யாண வீட்டை கடந்து போனீங்கன்னா ஆகும், சவுண்டு குறையும். இப்போ நம்ம சொன்னதுக்கு மாற்றோம். இப்போ லிசனர் அப்படியே இருந்து சவுண்ட் எழுப்பக்கூடிய ட்ரெயின் வந்து அதிகரிக்குது, போகும்போது குறையுது. அதே மாதிரி ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸை நோக்கி நீங்கள் போகிறீங்க, சவுண்டு இன்க்ரீஸ் ஆகுது, அதை விட்டு போகிறீங்க, குறையுது. இப்படியும் வச்சுக்கலாம். நம்ம ஸ்பீக்கர் பாக் ஒரு ட்ரெயினும் நம்மளை நோக்கி வருது, நம்மளும் ட்ரெயினை நோக்கி போகிறோம். அப்போ என்ன ஆகும்? ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். நம்மளும் ட்ரெயினை விட்டு வெளில போகிறோம், நம்மளை விட்டு ட்ரெயின் வெளில போகுது. அப்போ என்னாகும்? ஒளியில் மாற்றம் ஏற்படும். எப்படி இருந்தாலும் ரெண்டுக்கு எனக்கும் ஒரு ரிலேட்டிவ் மோஷன் இருக்கணும். இதை பொறுத்து அதுவோ அல்லது அதுவை பொறுத்து இதுவோ அல்லது ரெண்டை பொறுத்து இரண்டுமோ நகர்ந்தால் மட்டும் என்னாகும்? இந்த ஒளியின் அதிர்வெண்ணில் மாற்றம் ஏற்படும். frequency of the sound waves can be changed. This is called Doppler effect. சார் இது என்ன பெரிய அதிசயமா சார்? இதான் நடக்கிறது தானே சார்னா, இது பல இடங்களில் பயன்படுது. அப்போ இந்த டாப்லர் எஃபெக்ட் ரொம்ப முக்கியமானது. குழந்தைய ஸ்கேன் பண்ணுறதுக்கு பயன்படுது, போலீஸ்காரங்க வந்து இந்த திருடனை பிடிக்கிறதுக்கு பயன்படுது. அப்படின்னா இந்த எஃபெக்ட் எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். இது நமக்கு தெரியாதா சார்? இது சிம்பிள் தானே சார் நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த எஃபெக்டில் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போக போக இதோடைய விஸ்தாரம் நமக்கு புரியும். This is known as Doppler effect. The relative motion could be due to the various possibilities follows. The listener moves towards the wave from a stationary source. ஒரு ஒளி எழுப்பக்கூடிய மூலத்தை நோக்கி நம்ம போகிறது. The source moves towards or away from a stationary listener. நம்ம ஓய்வில் இருந்துக்கிட்டு அது நம்மளை நோக்கி வர்றது அல்லது நம்மளை விட்டு போகிறது. Both source and listener move towards or away from one other. ரெண்டு பேரும் ஒருத்தர் நோக்கி போகிறது, ஒருத்தர் விட்டு விலகி போகிறது. அப்போ ஏற்படும். The medium moves when both source and listener are at rest. இதை மேக்சிமம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஆனால் முக்கியமான பாயிண்ட், நான் அப்படியே இருக்கிறேன், ஒளி எழுப்பக்கூடிய மூலமும் அப்படியே இருக்கு. ஆனால் அந்த ஒளி எழுப்பக்கூடிய மூலத்திலேருந்து வரக்கூடிய காற்று என்னை நோக்கி அடிக்குது. என்னங்க நடக்கும்? அப்போ நம்மளை நோக்கி காற்றடிச்சா அந்த சவுண்ட் வேவ் என்னாகும்? இன்னும் அதிகமாகும். இப்போ நம்மளை விட்டு ஆப்போசிட்டில் காற்றடிக்குது, ஒளி மூலத்துக்கு ஆப்போசிட்டில் காற்றடிக்குது, நமக்கும் ஒளி மூலத்துக்கும் ஆப்போசிட்டில் காற்றடிச்சா என்னாகும்? நமக்கு குறையும். அதாவது அந்த ஒளியை கடத்தக்கூடிய மீடியத்தில் சேஞ்சஸ் இருக்கும்போது சவுண்ட் வேவ்ஸில் சேஞ்சஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் நம்ம பின்னாடி எடுத்துக்க மாட்டோம். ஆனால் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அதை என்ன பண்ணுவோம்? நம்ம கான்ஸ்டன்ட் வச்சுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கால்குலேஷனை பண்ணுவோம். இந்த டாப்லர் எஃபெக்டே பார்ப்போம் வாங்க. 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது வாங்க. இதை பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு டிஃபைன். என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க இந்த டாப்லர் எஃபெக்ட் பார்த்துடணும். when ever there is a received motion between a source and the listener, the frequency of the sound heard by the listener is different from the original frequency of sound emitted by the source. This is known as Doppler effect. ஒளி மூலம் எழுப்பக்கூடிய அந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சி அதிர்வுக்கும் நம்ம கேட்கக்கூடிய சவுண்டோட ஃப்ரீக்வன்சி அதிர்வுக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்கிறோம்? நம்ம டாப்லர் எஃபெக்ட்னு சொல்கிறோம். இங்கே பாருங்க, சிம்பிளாக விடுதேன். For simplicity calculation is assumed that the medium is at rest. மீடியத்தை ரெஸ்ட்னு வச்சுக்கிடுவோம், கான்ஸ்டன்ட் வச்சுக்கிடுவோம். This is the velocity of the medium is 0. அதில் அது கான்ஸ்டன்ட் வச்சுக்கிட்டோங்க. இங்கே பாருங்க, சோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு லிசனர் இருக்கார். let S and L be the source of the listener moving with velocity Vs. ஒரு சோர்ஸுங்கிறது என்னது? ஒளி எழுப்பக்கூடிய ஒளி மூலம், அதோடைய வெலாசிட்டி Vsன்னு வச்சுக்கிடுவோம், அது நகரதாக வச்சுக்கிடுவோம். ஒரு லிசனர் வந்து அவருடைய லிசனர் வந்து எல்னு வச்சுக்கிடுவோம். அவர் மூவ் ஆகிறாரு அல்லது அவே ஆகிறாரு, அவருடைய வெலாசிட்டியை விஎல்னு வச்சுக்கிடுவோம். சோர்ஸ் மூவ் ஆனா, ஒளி மூலம் மூவ் ஆனா விஎஸ், அந்த லேனர் மூவ் ஆனா விஎல். கன்சிடர் த கேஸ் ஆஃப் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஒருத்தங்க ஒன்று நோக்கி நகர்றாங்க. as the distance between them decreases,
the apparent frequency will be more than the actual source of frequency. ஒருத்தர் ரெண்டு பேருமே நகர்ந்தாங்கன்னா குறைஞ்சு என்ன ஆகும், frequency குறைஞ்சிரும். ஒருத்தர் நோக்கி ரெண்டு சேர்ந்து வந்தாங்கன்னா என்னது frequency இன்க்ரீஸ் ஆகும். Let n and n test be the frequency of the sound produced by the source and the sound absorbed by the listener respectively. ஒளி மூலம் எழுப்பக்கூடிய ஒளி என்னன்னு வச்சுக்கிடுவோம். நமக்கு அதிகரிக்கிறது அல்லது குறையக்கூடிய அந்த ஒளி மூலத்தோடைய frequency n testன்னு வச்சுக்கிடுவோம். சொல்லுவீங்களா? இப்போ வந்து ஒரு பாட்டு பாடுது, அது ஆக்சுவலாக என்ன ஸ்பீடில் வேலை இது சவுண்டில் பாடுதோ அந்த ஃப்ரீக்வன்சி என்ன, அதை நோக்கி போகிறேன் அல்லது அதை விட்டு போகிறேன், அப்போ எனக்கு அந்த சவுண்டோட வேலை இது என்ன குறையும், சவுண்டோட கேட்குறது குறையும், அந்த ஃப்ரீக்வன்சி என்டேஸ்ன்னு வச்சுக்கிறேன். தென் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த அப்பரன்ஸ் ஃப்ரீக்வன்சி என், அல்லது நமக்கு ஏற்படக்கூடிய தோற்ற மாற்றம் எவ்வளவு, என்டேஸ் ஈக்குவல், இது அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம், ரெண்டு தான் டாப்லர் வெயிட் தான். என்டேஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் விஎல்னா ஒரு என்னது அதிகரிக்கும், வி மைனஸ் விஎல்னா குறையும். அப்போ வி ப்ளஸ் விஎல் டிவைடட் பை வி மைனஸ் விஎஸ் இன்டு என், வி ப்ளஸ் விஎல் divided by v minus vs என்னது into n. Here v is the velocity of sound waves in the given medium, அதில் மாற்றம் இல்லை. Let us consider different possibilities of motion of the source and the listener. ஆனது கூட கேட்குறதும் குறைச்சி கேட்குறதும் லிசனோட வெலாசிட்டியையும் சோர்ஸோட வெலாசிட்டியும் பொறுத்து இருக்கு. இன் ஆல் சச் கேஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி ஈவன் டேபிள் 5.2 அந்த டேபிள் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இதுக்கான ஃபார்முலா v ப்ளஸ் விஎல் டிவைடட் பை வி மைனஸ் விஎஸ் இன்டு என். இதை இப்போ அவங்க வச்சுக்கலாம். இப்போ டாப்லர் வெயிட்னா என்னங்க, ஒன்றும் இல்லை, ஒளி மூலத்தை நோக்கி நம்ம போனாலும் நம்மளை நோக்கி ஒளி மூலம் வந்தாலும் சவுண்டு அதிகரிக்கும், ஒளி மூலம் நம்மளை விட்டு போனாலும் ஒளி மூலத்தை விட்டு நம்ம நகர்ந்தாலும் சவுண்டு குறையும். அப்போ இந்த இது ரெண்டுக்கு எனக்கு ஒரு ரிலேட்டிவ் மோஷன்ஸ் இருக்கு. இந்த ரிலேட்டிவ் மோஷன்ஸ் என்ன பண்ணுது, அது எழுப்பக்கூடிய அதிர்வெண்ணுக்கும் கேட்கக்கூடிய அதிர்வெண்ணுக்கு இடையில ஒரு தோற்ற மாற்றத்தை கொடுக்கிறது, ஒரு டிஃபரன்ஸை நம்ம உணர முடியுது. இந்த டிஃபரன்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா டாப்லர் எஃபெக்ட். இது எங்கெங்க பயன்படுது, என்னென்ன நிகழ்வுகளை பயன்படுங்கிறது அடுத்தடுத்த வகுப்புகளை பார்ப்போம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம்.